மக்களே 196வது எபிசோட் எபிசோட் வந்து யாரை கட்டுறாங்கன்னா கோஜியும் டெல்டாவையும் தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்குள்ளெல்லாம் போக முடியாது, ஏன்னா அந்த ஊர்ல ஒரு பேரியர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க கோஜி. அப்போ அங்கே யாரு போட்டிருக்காங்கன்னு சொல்லி கேட்கறாவா. உன்ன சொல்றான், யாமனக்கா கிளான்காரங்க போட்டிருக்காங்க, நீ உள்ள வந்தீங்கன்னா நோட் பண்ணிடுவாங்க, லீஃப் வில்லேஜ்காரங்க மட்டும் தான் உள்ள போக முடியும்னு சொல்லிட்டு இருக்கான் கோஜி. அப்படியா, சரி பண்ணுவான், என்ன பண்ணு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. சடனா பார்த்தா கோஜி களத்துல இறங்கி அவன் பாஞ்சு உள்ள போக ஆரம்பிச்சிட்டான். இது எனக்கு மட்டும் ஒர்க் ஆகும், மிச்சம் யாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான். டெல்டா முழிக்க எப்படிடா உள்ள போனான்னு சொல்லிட்டு அவாக்கி நீ எங்கடா இருக்குன்னு வேற லெவலா போய்கிட்டு இருக்கான் அவன். சிறுநீட்டுல இவன் எப்படி மாட்டல, இப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது, ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு முழிக்கிற டெல்டா. கோஜி அப்படி ஹூடிய போட்டு யாருங்க தெரியாம அப்படி நடந்து அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காம. டெல்டா, இது என்னோட மிஷன், இதை நானே ஹேண்டில் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா அவன் இடுப்புல ஒரு தவளையை வச்சிருக்கான், அதை வச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். மொத்த கவாக்கியே தான் காட்டுறாங்க. பார்த்தா அவன் புதுசா ஒரு பானையை வாங்கி வச்சிருந்தோம்ல, அதை தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கம்மையும் பாத்துக்கிட்டே இருக்கான். பொடியும் அப்படி என்னதான் பண்ண சொல்றான், ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் கவாக்கி. பர்ட்டோ பத்தி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா பக்கத்துல தான் பர்ட்டோ உட்காந்துருக்கான். பார்த்தா அவன் கேம் விளையாண்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். சூப்பரா பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நாங்க வரலாமான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா மீட்ஸ்கி சாரடா தான் வந்திருக்காங்க. பார்த்தா ஹினட்டா தான் உள்ள வர வைக்கா. இன்னைக்கு எங்களுக்கு எதுவுமே மிஷன் கிடையாது, அதனால தான் நாங்க இங்க வந்தோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சாரடா. உடனே ஒன்னும் பிரச்சனைன்னு சொல்றா ஹினட்டா. என் வீட்டுக்குலாம் வர மாட்டீங்களே, நீங்க என்ன புதுசா வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். நாங்க வந்ததே கவாக்கியை வந்து ஸ்பை வேலை பாக்குறதுக்காக சொல்றான் மீட்ஸ்கி. சொன்ன ஒன்னு செதறிட்டா சாரடா. டே மீட்ஸ்கி, என்னத்தடா இங்க வந்து உளறிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சாரடா கேட்டுக்கிட்டு இருக்கா. டே இது யார்ட்டையும் சொல்லக்கூடாது சொல்றாவா. இந்த இதுல இன்வைட் வேற பண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மீட்ஸ்கி. ரொம்ப உண்மையா இருக்கே, அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிக்கிட்டு இருக்கான் கவாக்கி. அதான் மீட்ஸ்கி, நான் பர்ட்டோ டீம்ல இருக்கேன், அவனோட ஃப்ரெண்டும் கூட சொல்லிக்கிட்டு இருக்கான் மீட்ஸ்கி. நைஸ் டு மீட் யூன்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறான் அவன். மத்தவன் மாதிரி மென்மேலா இருக்க மாட்டான்டா, கையெல்லாம் கொடுக்க முடியாது, ஒழுங்கு மரியாதை போயிருன்னு சொல்லிட்டு இருக்கான் கவாக்கி. இம்ப்ரெஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பாம்பெல்லாம் வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கான் அவன். நான் பார்த்தா சாரடா வந்து பர்ட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கா. இவனோட கதை என்னதான், ஏதாச்சும் செஞ்சானான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா அவா. ஆட்ஸ் அவன் வந்து இவன் மேல ஒரு கண்ணு வச்சிருக்காரு, இவன் ஏதாச்சும் சொன்னானான்னு சொல்லிட்டு சாரடா கேட்டுக்கிட்டு இருக்கா. இவன் ரொம்ப ஆட்டிடியூட காட்டுறான், ஆனா அதை பத்தில ஒன்னும் கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. சாரடா பார்த்தா சாரடா பழசை யோசிச்சு பார்க்கான். ஒரு செகண்ட்ல ஒரு சின்ன பையனே கொல்ல பார்த்திருப்பானு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசிச்சு பார்க்கா சாரடா. அப்புறம் அந்த பாத்திரத்தை கீழே போட்டது எல்லாமே சாரடா இருக்கல நடந்திருக்கும். பார்த்தா அதெல்லாம் பத்தி யோசிக்கிறா. இவன் ஏதோ ரேம்பேஜ் ஹிம்பேஜ் இங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவானு சொல்லிட்டு பார்த்தா சாரடா கவாக்கியே பாத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த க்ளூ கீழே இருக்கு, அதைத்தான் பாத்துக்கிட்டு இருக்கு. என்ன இந்த க்ளூ வச்சு என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு உடனே வந்து கவாக்கி சொல்றான், தேவையில்லாம இங்க எதுக்கு என்ன பாத்துக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கவாக்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். கூட எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகுது, எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது சொல்லிட்டு இருக்கான் கவாக்கி. நீ ரொம்ப சீன போடாதான் சொல்லிக்கிட்டு இருக்காவா. பார்த்தாவ பேசிக்கிட்டு இருக்கிறதுல அடுத்த செகண்டே பார்த்தா நர்ட்டோ வீட்டுக்கு வந்துட்டான். ஏகப்பட்ட விசிட்டர் இங்க வந்திருக்கீங்க போலுன்னு சொல்லிட்டு உள்ள வரான் அவன். லார்ட் செவன்த் சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அதை நம்ம அப்புறம் பண்ணுவோம் சொல்லிட்டு இருக்கான் நர்ட்டோ. அப்புறம் பண்ணுவோமா, எதை பண்ணுவோம் சொல்லிட்டு பர்ட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். டே நான் சொல்றது மறந்துட்டாடா, நான் தான் சொல்லியிருந்தேன் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பட்டுக்கு வந்து நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குன்னு சொல்லிட்டு, அதை தாண்டா சொல்ல வந்து சொல்றான் நர்ட்டோ. நான் அதையே மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். இப்போ நான் கேம் விளையாடுறேன், இப்போ அதுவே எனக்கு போதும் சொல்லிட்டு இருக்கான் அவன். அவன் பேசிக்கிட்டு இருக்கான். உன்னை ஹீமாவரி ஆபத்துல பேசிட்டு இருக்கா. அண்ணன் அப்பா கூட அவங்க கூட சண்டை போட்டு விளையாடுறது வந்து உனக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா இதை மறைக்கிற அப்படின்னு சொல்லி ஹீமாவரி கேட்டுக்கிட்டு இருக்கா. நக்கலா சிரிக்காவா. ஹீமாவரி நிறைய விஷயத்துல மூக்க நுழைக்காத, சும்மாரி ஹீமாவரி சொல்லிட்டு இருக்கான் அவன். சொன்ன உடனே அவள் நக்கலா சிரிக்காங்க, சுத்தி எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நீங்க எது ட்ரைனிங் வச்சீங்கன்னா நாங்க பார்க்க வரலாமான்னு சொல்லிட்டு மீட்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். சந்தோஷமா வாங்கன்னு சொல்றான் அவனும். பார்த்தா நர்ட்டோ ஸ்ட்ரெயிட்டா வந்து கவாக்கியே கூப்பிடுதான். டே நீனும் வாடா, நீனும் அங்க வந்து பார்க்கவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நான் இதுக்கு வரணும்னு சொல்றான் அவன். டே நீ அங்க வந்தீங்கன்னா கர்மாவை பத்தி உனக்கு ஏதாவது தெரியும்ல, அதுக்காண்டி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்து எல்லாருமே வேடிக்கை பார்க்க அங்க இருந்து போயிட்டாங்க. பார்த்தா நர்ட்டோ வந்து பர்ட்டோக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க நின்றுட்டு இருக்கான். அப்பா இந்த வாட்டி உங்களை போன வாட்டி மாதிரி கிடையாது, உங்களை சும்மா விட்டு வைக்க போறதான் சொல்லிட்டு இருக்கான் அவன். டே உன்ட்ட என்ன பவர்லாம் இருக்கோ எல்லா பவரையும் காட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் நர்ட்டோ. பிக் பிரதர் நீங்க யாருன்னு காட்டுங்க சொல்லிட்டு ஹீமாவரி கத்துறா. பார்த்தா பர்ட்டோ வேற லெவலா வாரான் நர்ட்டோட்ட. பார்த்தா ஷேடாக்லாம் ஜுட்ஸோ போட்டுட்டு வரான் அவன். காக்கி இந்த ஜுட்ஸோ யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் கவாக்கி. உடனே வந்து மிட்ஸ்கி சொல்றான், இது வந்து ஷேடாக்லோன்னு இதை நம்ம பர்ட்டோ யூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு. என்னோட அண்ணன் இதுல மாஸ்டர் ஆயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் ஹீமாவரி. மாஸ்டர் ஆயிட்டானு சொல்லிட்டு முழிக்கிறான். பார்த்தா பர்ட்டோ வேற லெவலா எனர்ஜியை கொண்டுட்டு வரான். பார்த்தா நர்ட்டோ அடி அடின்னு அடிச்சு நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ ஒரு பக்கம். தொட கூட முடியல நர்ட்டோவை. இவ்வளவுதான் உன்ட்ட இருக்கோ, உன்னோட பவரை காட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் நர்ட்டோ. உன்னை கவாக்கிங்கிறது கத்துறான். டே பர்ட்டோ என்னடா பண்ற, இந்த ட்ரிக்லாம் தேவையில்ல, நம்மளோட ட்ரிக்கை காட்டுன்னு சொல்றான் அவன். என்ன ட்ரிக்னு சொல்லிட்டு முழிக்கிறான் அவன். கர்மா பவரை யூஸ் பண்ணுன்னு சொல்றான் அவன். கர்மா நம்ம உடம்பு விட்டு போகணும், அந்த கர்மாவை பத்தி ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கணும், அதனால கர்மா பவரை யூஸ் பண்ணுன்னு சொல்றான் ஒரு பக்கம் கவாக்கி. அந்த கர்மா பவரை யூஸ் பண்ண பழகுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். டே உனக்கு அது ஈஸிடா, எனக்கு அது எப்படி வர வைக்கன்னு கூட தெரியாதுன்னு சொல்றான் அவன். யூஸ் பண்ணலாம் நான் வர வைக்கன்னு சொல்றான் அவன். சடனா பார்த்தா இவன் கர்மா பவரை வர வைக்கான். இவன் உடம்புல வந்துருச்சு, ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு வந்துரும். பார்த்தா இவனுக்கு வந்தோடனே அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சடனா கர்மா பவர் வர ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு. அடா பாக்கா கவாக்கியோட கர்மாக்கு இவன் கர்மா வந்து நல்ல ஈக்குவல் ஆகுது, நல்ல கம்பெனி ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. சீரியஸான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீமாவரி இந்த பவரை பார்த்துட்டு மிரண்டுட்டாவா. சரி பர்ட்டோ இப்ப நம்ம ஆட்டத்தை காட்டுவோம்னு சொல்லிட்டு இதெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. எனக்கு தெரிஞ்சு கவாக்கி சொன்னது கரெக்ட்னு சொல்லிட்டு இருக்கான் நர்ட்டோ ஒரு பக்கம். இது டேஞ்சரஸ் தான், ஆனா இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ உன்ட்ட என்ன பவர்லாம் இருக்கு எல்லாத்தையும் கொண்டு வான்னு சொல்லிட்டு இருக்கான் நர்ட்டோ. சரி அப்பா உங்கள்ட்ட டெஸ்ட் பண்றது எனக்கு சந்தோஷம் தான், நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு வேற லெவலா வந்து அடிக்காம
அவன். ஆனா இந்த வாட்டி அட்டாக் ஃபுல்லா நல்லா பவர்ஃபுல்லா உழுது, நல்லா ஃபாஸ்டா இருக்கான் பர்ட்டோ. ஆனா இருந்தாலும் நருட்டோ எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். அப்ப அவங்கள தப்பிக்க விட மாட்டான்னு சொல்லிட்டு லைட்னிங் ஸ்டைல் ஜுட்ஸுவை போட்டுக்கிட்டு மாசா வரான். தண்டர் கிளப் ஆரோ ஜுட்ஸுவை போட்டு விட்டான். சடனா ஷேடோ கிளன் ஜுட்ஸுவை வச்சு அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். அந்த ஷேடோ கிளன் அந்த அடியை வாங்கிருச்சு. எபிலிட்டி உண்மையிலே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் மீட்ஸ்கி இவனோட ஜுட்ஸு நல்லா பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஷேடோ கிளனை போட்டு நருட்டோ ஒரு பக்கம் தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். அவன் பர்ட்டோ உண்மையில நீ பவர் அப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். நருட்டோ சடனா திரும்புறான். பார்த்தா நருட்டோ எட்டிட்டு மிதிக்கான். பார்த்தா அது ஷேடோ கிளன் உடஞ்சிருச்சு. அது எனக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சதாப்பான்னு சொல்லிட்டு மாசா பர்ட்டோ பின்னாடி வந்துட்டு ஒரு குத்து குத்துறான். லாட்ஸ் வந்து அடிச்சானு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. பார்த்தா அந்த அட்டாக்கை நருட்டோ பிளாக் பண்ணிட்டான். பிளாக் பண்ணிட்டு தூக்கி வீசுறான். சடனா வந்து பர்ட்டோ அப்படியே உட்காந்துருக்கான். இந்த அட்டாக் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்கான். கர்மா பவரை இந்த அளவுக்கு யூஸ் பண்ண தெரியாதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா நல்லா ஸ்மார்ட்டா மூவ் பண்ணு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. நல்லா ட்ரைனிங் எடுத்தடா பர்ட்டோன்னு சொல்லிட்டு தட்டி கொடுக்குறான். சடனா பார்த்தா யூனிக் ஹேண்ட் சைன் வைக்கிறாங்க அவங்க. இது என்னன்னு சொல்லிட்டு கவாக்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். இதை யூனிசன் சைன் சொல்றாங்க அவங்க. ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது ஒரு ஷினோபி ரிச்சுவல்னு சொல்றாவா. இதனால ஒரு பிணைப்பு உண்டாகும்னு சொல்லிட்டு இருக்கா ஹீமாவாரி. அது பரவாயில்ல சொல்றான். அப்ப அடுத்த வாட்டி நான் யாருன்னு காட்ட போறேன், நான் உண்மையில மாஸ்க் காட்டுவேன்னு சொல்றான். அவன் பார்த்தா கவாக்கி அதை பார்த்துட்டு மிரளுதான். அவன் அதுக்கப்புறம் பார்த்தா சாடோ மீட்ஸ்கி தனியா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பர்ட்டோ உண்மையில நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். மீட்ஸ்கி உண்மையிலேயே அவன் நல்லா சூப்பரா தான் பண்ண சொல்லிட்டு இருக்கா. சாரடா உன்ன எப்படி பழச யோசிச்சு போக்க பார்த்தா தண்டர் கிளப் பேராஜூட்ஸோ பொருள் நல்லா இறங்கி வேலை அடிச்சு நொறுக்கி இருந்திருப்பான். அவன் ஆர்ட் செவன்த்தே அவனை பாராட்டுறதுக்கும் வச்சிருக்கான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கா. சாரடா பர்ட்டோ உண்மையில டேலண்ட் தான், ஆனா அதை கர்மா தான் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். மீட்ஸ்கி ஒரு பக்கம் நானும் என்னோட போக்கஸை இழக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. அவ நானும் டிசைட் பண்ண சொல்றான். உடனே மீட்ஸ்கி முழிக்க என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு எங்க அப்பா கூட நல்லா ட்ரைனிங் எடுக்க போறேன், நானும் வந்து பர்ட்டோ ஈக்குவலுக்கு வர போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. அந்த ஜுட்ஸ்ல மாஸ்டர் ஆக போறேன்னு சொல்றா. நானும் மாஸ் ஆக போறேன், நானும் நல்லா ட்ரைனிங் எடுக்க போறேன், நீனும் மாஸ் காட்டுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காவா. சரின்னு சொல்றான் மீட்ஸ்கியும். இவ்வளவு பெரிய பவர் கிடைச்சாலும் அதுல ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குன்னு இவங்க ரெண்டு பேருக்கு தெரிய வர நாள் வரும். அப்ப இதை புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு மீட்ஸ்கி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா கவாக்கியை தான் காட்டுறாங்க. பார்த்தா அவன் கையவே பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் நருட்டோவும் பர்ட்டோவும் சண்டை போட்டதை எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கான். அவன் இப்படிதான் அந்த ட்ரைனிங் எல்லாம் இருக்குமான்னு சொல்லிட்டு பாக்குறான். பார்த்தா கவாக்கி அவன் பழசை யோசிச்சு பார்க்கான். பார்த்தா ஜீகன் கூட போட்டதை பார்த்தா ஜீகன் அவனை மிரட்டி சண்டை போட வச்சிருந்திருக்கான். அவன் என்னடா அப்படி படுத்திருக்க, எந்திடா நீ இதுல மாஸ்டர் ஆகிற வர உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிச்சு அவனை ட்ரைனிங் வர வச்சிருந்திருக்கான். அவன் எனக்கு போதும், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் என்னை இதோட விட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை என்கிட்ட இருந்து எடுன்னு சொல்றான். சடனா பார்த்தா தலையில அடிக்காம உன்ட்ட யாரும் பெர்மிஷன் எல்லாம் கேட்கல, கொஸ்டினும் கேட்கல, நான் சொல்றதை மட்டும் செய்யின்னு சொல்றான். அவன் இன்னும் நிறைய எனர்ஜி இருக்குன்னு தெரியும், ஒழுங்கு மரியாதை எந்தின்னு சொல்றான். அவன் கவாக்கி நீ ஒன்னும் கிடையாதுன்னு சொல்றான். உனக்கு ஃபேமிலி கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, பவர் கிடையாது, டேலண்ட் எதுவுமே கிடையாது சொல்றான். அவன் வெறும் எம்டின்னு சொல்றான். உன்ட்ட எதுவுமே கிடையாது, அதை நீ நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். ஜீகன் ஒரு பக்கம் மனசுல அந்த ஓட்டை எப்பவுமே இருந்துகிட்டே தான்டா இருக்கும், நீ வெசல் தான்டா, அதுமே ஒரு உடஞ்ச வெசல்னு சொல்றான். அவன் கவாக்கி அப்படி சொல்ல டென்ஷன் ஆகிட்டே இருக்கான். அவன் ஆனா ஒண்ணுடா இந்த கர்மா பவர் ஓன்ட்டதான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ஸ்பெஷல் மார்க்க வந்து நீ தெளிவா ஒரு நாள் புரிஞ்சுக்கிடும் சொல்லிட்டு இருக்கான். அவன் இது வந்து மனசை வந்து நல்லா பூர்த்தி படுத்துன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ஆனா ஏதோ பேச ஆரம்பிக்கான். டேய் நான் உன்ட்ட இது எதுவுமே கேட்கல, நான் சொல்ற மட்டும் தான் செய்யன்னு சொல்லிட்டு அடிச்சு நொறுக்குதான். அவன் பிடிக்கலன்னு சொல்றான். அவன் டேய் நான் கொஸ்டின் கேட்க கூட சொல்லிட்டு அடின்னு அடிச்சு நொறுக்குதான் ஜீகன் அவனை வச்சு. நான் கொல்ல விரும்பல, ஏன்னா உன்னை கொண்டோம்னா நான் அடுத்த வெசல போய் தேடிக்கிட்டு இருக்க முடியாது சொல்லிட்டு இருக்கான் ஜீகன் ஒரு பக்கம். அதெல்லாம் பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அப்புறம் பார்த்தா நருட்டோ ரூம்ல உட்காந்து ஏதோ ஒரு புக் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் என்னடா இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறான். அவன் பார்த்தா கவாக்கி அப்படி நருட்டோவை பார்க்க உட்காந்துருக்கான் ஸ்ட்ரெயிட்டா வந்து. நருட்டோ சொல்றான் டே கவாக்கி நல்லா படிக்கணும், இல்ல நீ என்ன மாதிரி மாறிடும் சொல்லிட்டு இருக்கான். நருட்டோ ஒகாகேக்கு வேலை இருக்கு, ஆனா அதை வீட்டுல இருந்து பார்க்க ரொம்ப கஷ்டம், அது ஏமல ஒரு கண்ணை வைக்கிறது கஷ்டம் சொல்லிட்டு இருக்கான். அவன் வீட்டுல இருந்து வேலை பார்க்கறது நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். நருட்டோ ஒரு பக்கம் அந்த க்ளூ அப்படி அந்த டேபிள்லே தான் இருக்கு. பார்த்தா அதை வந்து பர்ட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். இதை இன்னும் கையில தான் வச்சிருக்கானான்னு சொல்லிட்டு. கவாக்கி எங்கடா போனா, இதை பிக்ஸ் பண்ண சொன்னா வெளியே எங்கேயோ போயிட்டான்னு சொல்லிட்டு பர்ட்டோ ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா பர்ட்டோ அப்படி கவாக்கியை தேடி வரான். பார்த்தா கவாக்கியை கட்டுறாங்க. உடனே நட்ட கேட்கறான். டே உனக்கு எது என்கிட்ட கொஸ்டின் எதுவும் கேட்கணுமா, எதுக்குடா வந்திருக்குன்னு சொல்லி கேட்கறான். அவனை நீங்க அடிக்கலாம் மாட்டீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். பர்ட்டோ நீங்களும் ட்ரைனிங் எடுக்கல, அதை பத்தி பேசுறான். அவன் எப்பவுமே இந்த மாதிரி தான் ட்ரைனிங் எடுப்பீங்களா, நல்லா ஃபன்னா இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீனும் ஜாயின் பண்ண விரும்புறியாடா, நிஞ்சுட்சு ட்ரைனிங்ல வாரியான்னு சொல்லி கேட்கறான். நான்லாம் ஒரு நிஞ்சாலாம் கிடையாது சொல்றான் கவாக்கி. சக்கரம் கிடையாது ஒண்ணும் கிடையாது சொல்றான். அப்படிலாம் கிடையாடா, சக்கரம் எல்லாரும் உடம்புல இருக்கிறது தான்டா, நம்மளா வெளியே கொண்டு வரது பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லி இருக்கான். நருட்டோ யூஸ் பண்ணா கண்டிப்பா சக்கரா நேச்சர் வேணும்டா, ஆனா அதுதான் உண்மை இல்லன்னு சொல்றான். அவன் சக்கரா நம்ம உடம்புல தான்டா இருக்கும், நம்ம ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி வெளியே வர வச்சா எல்லாம் தானா வரும்னு சொல்லிட்டு இருக்கான். சாரடா பர்ட்டோ பாரு, ஆனா அதை விட ஹீமாவரி பாரு, அவளுக்கு இன்னும் சக்கரெல்லாம் பில்டப் பண்ண தெரியாது, ஆனா இருந்தாலும் அவ எல்லாத்தோட ஒரு கனெக்டிவிட்டில இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. பார்த்தா நருட்டோவும் கவாக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா சத்தம் கேட்டு பர்ட்டோ வாரான். பார்த்தா கதவை திறக்காம அப்படி இருக்கான். எல்லாருக்குள்ளே ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சான் நருட்டோ. பார்த்தா பர்ட்டோ பேசுறத பார்த்துட்டு
வெளியே இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கான். போட்ட ஷேடோ கிளோன் ஜுட்ஸு உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு, நல்ல யூஸ்ஃபுல்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஆமா, அது வந்து எனக்கு நல்ல யூஸ்ஃபுல், எனக்கு பேட்டிலுக்கு மட்டும் அது யூஸ்ஃபுல் கிடையாது, மிச்ச விஷயம் எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பேட் மூட்ல இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே வர வச்சு உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிடுவீங்க, அப்படிதானே சொல்லி கவாக்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸ்ட்ரெஸ் வெளியே போக வைக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் சேவிங்லாம் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். அந்த மாதிரிலாம் நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்றான். செஞ்சாலும் நீ வந்து ஃபீலிங்லாம் ஆக முடியாடா, பெட்டரெல்லாம் ஆக முடியாதுன்னு சொல்றான். ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும்னு சொல்றான் கவாக்கி. என்னோட கதெல்லாம் உனக்கு தெரியாது சொல்றான். நான் ஏகப்பட்டவர் கூட சண்டை போட்டிருக்கேன், ஏகப்பட்ட ஆப்பனண்ட நான் பாத்துருக்கேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் நான் அதுல இருந்து வெளியே வந்ததுக்கு மெயின் காரணமே என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் தான்டா, அவன் கூட இருக்கல எல்லாமே தானாவே சரியாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா பர்ட்டோ இவன் ரெண்டு பேச பார்த்துட்டு அப்படியே அங்க இருந்து நடந்து போறான். அந்த க்ளூ அந்த டேபிள்லயே வச்சுட்டு போறான். அதுக்கப்புறம் பார்த்தா நைட் ஆயிருச்சு. சக்குரா வந்து சாடாக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க பார்த்தா நம்ம சாஸ்கி எங்க வந்துட்டான். கண்டி செஞ்ச சாப்பாடு தானே உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. ஒன்னு இல்லன்னு சொல்றான் சக்குரா. உடனே பார்த்தா சாஸ்கி சாப்பிட்டு உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்றான். அதை பார்த்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சா சக்குரா. சாப்பிட்டு முடிக்காங்க. உடனே சாரடா வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து சாஸ்கிட்ட பேசுறா. உங்கள்ட்ட ஒரு ஃபேவர் கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்காவா, எனக்கு சிடோரியை பத்தி சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. சீரியஸா கேட்கறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. சாரடான்னு சொல்லிட்டு சக்குரா முழிக்கா. உடனே சாஸ்கி எப்படி சக்குராவை பாக்குறான். உடனே அவளும் ஓகேன்னு சொல்றா. போன வட்டியோட இந்த வாட்டி ஏகப்பட்ட அழுத்தமான ட்ரெயின் கொடுப்பா, அதுக்கு நீ தயாரா இருக்கேன்னு சாஸ்கி கேட்கறான். அவளும் ஓகேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் பார்த்தா கவாக்கி தான் காட்டுறாங்க. அந்த உடஞ்ச சில்லு எல்லாம் எடுக்கிறான். அவன் உள்ள கொண்டு போய் சரி பண்ணலான்னு பாக்குறான். அவன் பார்த்தா ஜீகன் சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது. நீ ஒரு உடஞ்ச வெசல்னு சொல்றான். அவன் அப்படி நட்டோ ஞாபகத்துக்கு வரான். நீனு நான் நல்ல கனெக்ஷன்ல தான் இருக்கும்னு சொல்லியிருக்கான். அவன் அதெல்லாம் யோசிச்சு பார்க்கான். பார்த்தா அதை எடுத்துட்டு அப்படி உள்ள போறான் கவாக்கி. இவன் உள்ள போறத பார்த்தா ஒரு தவளை இருந்து பாத்துக்கிட்டு இருக்கு. அந்த தவளையை வச்சு பாக்குறது வேற யாரும் இல்ல, கோஜி காஷின் தான். பார்த்தா அவன் டவருக்குள்ள உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான். கவாக்கி நீ இங்கதான் இருக்கேன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா கண்டுபிடிச்சுன்னு சொல்றான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் மறந்தாங்க. See you, bye.